Hello students, welcome to HibaMax 11th standard with 8th question வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். Solve by using matrix inversion method. கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க XYZ வச்சு. அப்போ 3/3 மேட்ரிக்ஸ் தான் இதில் ஃபார்ம் ஆகும். X minus Y plus Z is equal to 2. 2X minus Y is equal to 0. 2y minus z is equal to 0. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணுமா? எப்படி எழுதுறது? x க்கு முன்னாடி 1, y க்கு முன்னாடி -1, அப்புறம் again 1. இங்க 2 -1, z இல்ல, so 0. இங்க x இல்ல, 0, 2 -1. and unknown என்னென்ன? x, y, z. ரிசல்டன்ட்ல என்ன வரும்? 2 0 0. ஸோ இது எப்படி நேம் பண்ணுவோம்? இது A மேட்ரிக்ஸ், இது X மேட்ரிக்ஸ், இது B. ஸோ X கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? A இன்வர்ஸ் B. X is equal to A இன்வர்ஸ் B. ஸோ ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ B பண்ணோம், நமக்கு Xோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இது மேலே செக் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ 1 இன்டூ ஃபர்ஸ்ட் -1 இன்டூ -1 +1 + 0. அடுத்து -1 இருக்கு, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ +1. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா -2 + 0ன்னு மாறிடும். அடுத்து அகெயின் +1, 2 2s are 4 + 0ன்னு எடுத்துக்கலாமா? 1 into 1 1, -2 into +1, அப்போ -2 வரணும். அப்புறம் 1 into 4 4. ஆன்சர் 3 கிடைக்கும், which is not equal to 0. இது not equal to 0னா A inverse exist ஆகும் அப்படின்னு எழுதும். A inverse exist. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர். கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா adjoint of A. ஸோ இப்போ adjoint of A தான் கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ். இப்போ எனக்கு மேலே இங்கே மேட்ரிக்ஸ் இருக்கு, நான் இதை வச்சு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ 1 + 0. இந்த லைன் அப்படியே எடுத்து எழுதிடலாம், முன்னாடி இருக்கிறத விட்டுட்டு அப்படியே -2 + 0, 4 + 0ன்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் அதை வச்சு தானே கொண்டு வரும், அதனால் டேரெக்டாக எழுதுங்க. இப்போ செகண்ட் ரோலேருந்து பாருங்கள், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போயிடுச்சுன்னா +1 +1 -2, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போனால் -1 -0, அப்புறம் மைனஸ். செகண்ட் ரோ லாஸ்ட் காலம் 2 + 0, அடுத்தது ப்ளஸ்ஸு 0 + 1, அடுத்தது மைனஸ் 0 -2, அடுத்தது லாஸ்ட் இது லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் -1 + 2. இதை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் லைனில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 4 1 -1 -2 1 2 1. இப்போ இதை நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் லைனில் டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம். 1 1 1 2 -1 2 4 -2 1. இதுதான் adjoint of A. adjoint of A. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A inverse. A inverse ஓட ஃபார்முலா என்ன? 1/modulus of A into adjoint of A. 1/modulus of A வேல்யூ 3 கண்டுபிடிச்சோம். adjoint of A இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? 1 1 1 2 -1 2 4 -2 1. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? A இன்வர்ஸ் இன்டூ B. இப்போ A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிக்கலாம். 1/3 1 1 1 2 -1 2 4 -2 1 இன்டூ B ஓட வேல்யூ. B வேல்யூ என்ன? 2 0 1. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். 1/3 1 into 2 2 1 into 0 0 1 1s are 1. 2 2s are 4 -0 + 2. 4 2s are 8 -0 + 1.
இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் 1/3 2 plus 1 3 4 plus 2 6 8 plus 1 9 கரெக்டாக 3 டேபிள்ஸோட மல்டிபிள்ஸ் தான் வரும் 3 1s are 3 3 2s are 6 3 3s are 9 which is equal to x y z. ஸோ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸோட வேல்யூ 1 ஒய்யோட வேல்யூ 2 அண்ட் இசட்டோட வேல்யூ 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது 9th question. The cost of 2 kg of wheat and 1 kg of sugar is 70 and cost of 1 kg of wheat and 1 kg of rice is 70. So first இதில் 2 kg of wheat, அப்போ wheat xன்னு எடுக்கணும், sugar yன்னு எடுக்கணும், rice zன்னு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் z வேல்யூ கொடுக்கல, செகண்ட் இதில் வந்து நமக்கு சுகர் வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுக்கல. கரெக்டா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட். The cost of 3 kg of wheat and 2 kg of sugar and 1 kg of rice is 170. Find the cost per kg each item using matrix inversion method. So நமக்கு cost of wheat, sugar, rice கொடுத்துட்டாங்க, தனித்தனியாக கொடுத்துட்டு இப்போ அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு வீட்டோட 1 kg எவ்வளோ, சுகரோட 1 kg எவ்வளோ, ரைஸோட 1 kg எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். லெட் த காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் வீட், சுகர் அண்ட் ரைஸ் பி எக்ஸ் ஒய் அண்ட் இசட். சரிங்களா? எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொன்னால் 2 kg ஆஃப் வீட், அப்போ 2 times ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 kg ஆஃப் சுகர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 70. அடுத்ததில் என்ன சொன்னாங்க? 1 kg ஆஃப் வீட் ப்ளஸ் 1 kg ஆஃப் ரைஸ், அப்போ இசட் is equal to 70 தான். அடுத்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் மூணுமே கொடுத்துருந்தாங்க இல்லையா? 3 kg ஆஃப் வீட், 2 kg ஆஃப் சுகர், 1 kg ஆஃப் ரைஸ் வந்து 170. இந்த இக்குவேஷனை தான் இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுக்கணும். ஸோ இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? 2 1 0 1 0 1 3 2 1 அண்ட் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய் இசட். இந்த பக்கம் என்னென்ன வரும்? 70 70 170ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1/modulus ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ தானே கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 into ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 minus 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, ஸோ -1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 1 1 minus 3 plus 0. ஸோ 0 into anything 0 தான் நம்ம எழுத வேண்டாம். 2 into -2 -4 -2 into -1 plus 2 which is equal to -2. ஸோ இது 0 கிடையாது. இந்த 0 இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்னது? கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? மேலே மேட்ரிக்ஸ் இருக்கு, இதை வச்சு அப்படியே செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இதை பார்த்து எழுதிடலாம். 0 -2 -1 -3 லாஸ்ட் இது மட்டும் எழுதிக்கலாம். 2 1s are 2 -0 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்து மைனஸ். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 -0 ப்ளஸ் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 -0 minus 4 -3. அடுத்து லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் தான் 1 -0 minus last row second column 2 -0 plus last row last column 0 -1. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். கரெக்டா? ஸோ இதோட வேல்யூஸ் என்ன வரும்? -2 plus 2 ஆயிடும் 2 -1 2 -1 1 -2 -1. இதுக்கு இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்.
அடுத்தது டிரான்ஸ்போஸ் பண்ணால் -2 -1 1 2 2 -2 2 -1 -1. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். x is equal to a inverse into b. இப்போ a inverse முதல்ல கண்டுபிடிக்கணுமா? x is equal to a inverse எப்படி எழுதலாம்? 1 by modulus of a into adjoint of a. அதான் செய்யப்போம். modulus of a என்னது? 1 by -2. adjoint of a இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம். -2 -1 1 2 2 -2 2 -1 -1 into b matrix ஓட வேல்யூ என்னன்னா 70 70 170 னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். 1 by -2 -2 into 7 -140 அடுத்தது -70 plus 170 2 into 17 140 plus 140 minus 2 7s are 40 340 அடுத்து 2 into 70 140 minus 70 minus 170 which is equal to 1 by -2 plus 70 minus 70 cancel out minus 140 plus 170 minus 70 100 இல்லை 100 போச்சுன்னா -40 minus 340 plus 140 200 minus 200 plus 140 minus 60. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும். 240 இது 140 ஸோ மைனஸ் பெரிய நம்பருக்கு -100ன்னு வரும். இது எல்லாமே பாருங்க 2 டேபிளால் டிவைட் ஆகும் அண்ட் மைனஸும் இருக்கு. ஸோ மைனஸ் 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 கேன்சல் ஆகிடும். 220 times 230 times 250 times இதுதான் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ. இப்போ காஸ்ட் ஆஃப் வீட் 20 சுகர் 30 ரைஸ் 50 இதை தனித்தனியாக எடுத்து எழுதணும். லாஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் வீட் 20 காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் சுகர் 30 காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் வீட் வந்து 50 rupees. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம்மலருக்கு ஏதாவது டவுட் தான் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.